அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படிங்க இருந்தது அப்படின்னா, ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், அதாவது லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பனிங் கொடுத்தது. ஸோ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்கவரி, மறுபடியும் ஒரு ஃபால், ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட்டில் தான் இப்போதைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே நமக்கு க்ளோஸ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னா, ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சு. ஓகே, இன்னைக்கு ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கா, ஸ்பெஷல் நியூஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் 2 நாளைக்கு முன்னாடி தங்கத்தை வாங்கிடாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா டாலருக்கு அகேன்ஸ்டா இந்தியன் ருப்பி 95.5 போயிட்டு இருக்கு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றதுன்னா லோ போயிட்டு இருக்கு, தங்கத்தை வாங்காதீங்க, ஃபாரின் டிராவல் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நைட்டோட நைட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, இம்போர்ட் டியூட்டி 6%லேருந்து 15% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தங்கத்தை வாங்காதீங்கன்னு சொன்னா யாருமே கேட்க போறது கிடையாது. கண்டிப்பா தங்கத்தை வாங்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் வாங்காதீங்கன்னு சொல்றப்பதான் அதிகமா வாங்குவாங்க. ஸோ அது எப்படியாச்சும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இம்போர்ட் டியூட்டியை எக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஹைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா இறக்குமதி ஆகிற தங்கத்தோட டிமாண்ட் அதிகரிக்கும். ஸோ டிமாண்ட் அதிகரிச்சது அப்படின்னா கண்டிப்பா கோல்டோட ரேட்டும் சில்வரோட ரேட்டும் எம்சிஎக்ஸ்ல ஏறும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட கோல்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிஎக்ஸ்ல நமக்கு 8,000 பாயிண்ட்ஸ் 9,000 பாயிண்ட்ஸ் பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா 17,000 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ சில்வரோட பிரேக் அவுட் பற்றி நம்ம ஆல்ரெடி வாட்ச் பண்ணது தான். பட் இந்த நியூஸ் மூலயமா எம்சிஎக்ஸ்ல இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி நான் நினைக்கல. ஏன்னா நம்ம என்ன சொல்றதுன்னா, ஒரு பிரேக் அவுட், ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் படி தான் ஒரு 3 லட்சத்தை டச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ நடுவில் இந்த நியூஸும் கொஞ்சம் ஆட் ஆனதுனால இந்த மாசம் கடைசியில் டச் பண்ற அந்த 3 lakhs rupees பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உடனே டச் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட 2,96,160 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரே நாளில் 17,000 பாயிண்ட் கேப் அப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், இந்த இம்போர்ட் டியூட்டி எக்ஸஸ்னால. ஸோ இதனால மற்ற மெட்டல்ஸும் கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி காப்பர் நமக்கு புது ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ காப்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1,401 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த காப்பர்ல ஆல் டைம் ஹை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு கிட்டத்தட்ட 1,480, இப்போதைக்கு 1,401 வரைக்கும் போயிருக்கு. ஸோ காப்பர் டிமாண்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா காப்பரோட இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் கோல்ட் அண்ட் சில்வர் என்ன ஆகும்னா, கண்டிப்பா இந்த எக்ஸஸ் டியூட்டினால எம்சிஎக்ஸ்ல மறுபடியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம். இப்போ ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய அளவில் செல்லிங்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ ஹைவேட்டே ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நேற்றெல்லாம் ஃபுல்லாக வச்சு வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் கொடுக்கல ஹைவேட்டே ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மற்றபடி பாரதி ஏர்டெல், அதானி போர்ட்ஸ், எல்டி, அதானி அண்ட் டாடா ஸ்டீல், இண்டல்கோ இது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஹைவேட்டே ஸ்டாக்ஸ் கொஞ்சம் மட்டும் நெகட்டிவ்ல இருக்கே தவிர ஒரு பெரிய அளவில் நெகட்டிவ் நடக்கல. ஸோ நெக்ஸ்ட் எம்எஸ்சி வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு. இப்போ மார்னிங்லேயே நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ கிஃப்டி நிஃப்டி பாசிட்டிவ் ஓப்பனிங் நடந்திருந்தது. எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸும் பெரிய அளவில் இறங்கல. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்ப கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம ஒரு கண்டினியூ ஆனது அப்படின்னா ஒரு பையிங் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா கொஞ்சம் பையிங் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு நமக்கு கீழே தான் இறங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த கோல்டன் இந்த இம்போர்ட் டியூட்டி குறைச்சிருக்கறனால மறுபடியும் இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ குறையுமா, அதாவது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 95.80 வரைக்கும் போயிட்டு ஸோ நமக்கு ஒரு புது லோ கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இப்படி பார்க்குறப்ப மறுபடியும் பணத்தை வெளியெடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஏற்கனவே எஃப்ஐஎஸ் எதுக்கு வித்துட்டு இருக்காங்கன்னே தெரியல. என்ன சொல்றது அப்படின்னா தொடர்ந்து இந்தியன் பங்கு சந்தையில வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கேயோ நடக்கிற வாருக்கு இங்க வித்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஒரு 96, 97 எல்லாம் போனது அப்படின்னா கண்டிப்பா மறுபடியும் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். இந்த டியூட்டினால நமக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். 95.70 கண்டிப்பா ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் ஆச்சு இறங்கணும். ஸோ அப்பதான் இந்த ஆர்டரை கவர்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. ஓகே,
நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வரைக்குமே இருந்தது. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா 3322 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 2008ங்கிறது பாசிட்டிவ், 1203ங்கிறது நெகட்டிவ், அன்சேஞ்ச் வந்து 111. ஸோ 52 வீக் ஹைலையும் 52 வீக் லோலையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 53 ஸ்டாக்ஸ் 50 ஸ்டாக்ஸ். ஓவராலாக ஒரு ஸ்டேபிள் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவ் இல்லாமல் ஒரு ஸ்டேபிளாக தான் மார்க்கெட் வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ மற்றபடி நமக்கு வந்து ஆட்டோ செக்டார், ஸோ ஆட்டோ செக்டார் கொஞ்சம் இறங்கிட்டு தாங்க இருக்கும். இந்த மந்த் ஃபுல்லாகவே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க அப்படின்னா ஹர்தீப் சிங் பூரிங்கிறவர் வந்து அவர் 60 டே வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் பிரைம் மினிஸ்டர் மோடிங்கிறது தட்டுப்பாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாரு. ஸோ அதனால மெயினாக வந்து அடி வாங்க போகிறது ஆட்டோ செக்டார் தான். ஸோ ஆட்டோ செக்டார் கொஞ்சம் வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவரி ஆகுமாங்கிறது தெரியல. ஸோ மற்றபடி எந்த செக்டார் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னா எதுவுமே கிடையாது. மெட்டல் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ அதுவும் வந்து டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கறனால, ஸோ இம்போர்ட் டியூட்டி வந்து எக்ஸஸ் பண்ணியிருக்கனால ஸோ நமக்கு டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. அதனால ஒரு 3.10 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து மேலே வந்திருக்கு. ஸோ நிஃப்டி மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மற்றபடி இந்த இம்போர்ட் டியூட்டி எக்ஸஸ் ஆனதுனால எந்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னா இந்த கோல்டு பேஸ்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த வியாபாரம் வந்து அடிப்படும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல்யாண் ஜுவல்லர்ஸோ ஒரு முத்தூட் ஃபினான்ஸோ, ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து வாங்குறவங்க வந்து குறைய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பழைய தங்கத்தை கொண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால விற்பனைகள் வந்து நிறைய வந்து குறைஞ்சிரும். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட கோல்டு பேஸ்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. நிஃப்டி மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப ஸோ மற்றபடி பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஹெல்த் செக்டார், ஐடி செக்டார் ஆல்ரெடி நேற்றே நம்ம முடிச்சு விட்டாங்க. ஐடி செக்டாரை வந்து ஓப்பன் ஏஐ வந்து புதிய ஏஐ கொண்டு வந்து நேற்றே முடிச்சு விட்டாங்க. நேற்றே நம்ம பார்த்தது தான் ஐடி வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு. தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு 316 பாயிண்ட் பக்கம் டவுன்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு பக்கம் நெகட்டிவ் நியூஸ், ஒரு பக்கம் பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பணத்தை வந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க. அதாவது M&M, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், TCS, இன்ஃபோசிஸ், சன் ஃபார்மா, மாருதி எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எடுத்துட்டு தான் இருக்கு. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல. பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டார், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இதெல்லாம் மட்டும் பெரிய அளவில் கீழே விழுகல. ஸோ மற்றபடி ஆட்டோ செக்டாராக இருக்கட்டும், ஐடி செக்டாராக இருக்கட்டும், இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவி ஃபால் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏசியன் பெயிண்ட், அதானியன், டாடா ஸ்டீல், ஹிண்டல்கோ, அதானி போர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எய்ச்சர் மோட்டார், M&M, ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து நல்ல ஸ்டாக்ஸ் தான் ஆட்டோ செக்டார்ல. இன்னைக்கு வந்து டாப் லூசர்ஸ்ல வந்து இருக்கு. பவர் கிரிட், இன்ஃபோசிஸ், டாடா கன்சியூம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, இப்போ நிஃப்டி என்னதாங்க ஆகும்? இப்போ நிஃப்டி வந்து நமக்கு வந்து செல்லிங் தான். இந்த இடத்துல இருந்து வந்து நமக்கு கீழே தான் இறங்கிட்டு இருக்கு. ஸோ மேபி இன்னைக்கு எந்த இடத்துல க்ளோஸ் ஆகுதோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஸோ அடுத்த டார்கெட்டுங்கிறது 23,148 வரைக்கும் நமக்கு இறங்கிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கூட இந்த இடம் வந்து ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸாக வந்து நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகும். 23,564. ஸோ இந்த இடம் வந்தது அப்படின்னா அகைன் வந்து ஃபாலிங் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 23,148 வந்தால் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்கு நிஃப்டியில். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேம் கண்டிஷன் தான். ஸோ 54,213ங்கிறது நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். லோவை பிரேக் அவுட் பண்ணாலோ இல்லை க்ளோஸு கீழே ஓப்பனிங் ஆனாலோ இந்த செல் வந்து கண்டினியூஷன் ஆகும். ஸோ அதோட டார்கெட் வந்து 52,793. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். சப்போஸ் நமக்கு மேலே இது இன்னைக்கு மாதிரியே ஏதாவது கொஞ்சம் ரெக்கவரி நடந்தால் 54,213ங்கிறது நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா? எப்படி நம்ம அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான் எதிர்பார்க்கலாம். நமக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி நாளைக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டார்டிங்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டியும் சேம் கண்டிஷன் தான். 25,491ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் லோவை பிரேக் அவுட் பண்ணாலும் 24,713 தான். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட். ஸோ நிஃப்டி மிட் கேப். ஸோ நிஃப்டி மிட் கேப் நல்லா தான் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப் அண்ட் டவுன் சொல்லலாம். பட் நிஃப்டி மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் மட்டும் நமக்கு வந்து சப்போர்ட் இருக்கு. அதாவது இன்னைக்கான லோ வந்து நாளைக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 13,929. ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இன்னைக்கான ஹை தான். ஸோ இந்த இடம் தான். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 14,183. சப்போர்ட்டுங்கிறது 13,929. சென்செக்ஸ் பார்க்கலாம்.
ஸோ சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கே நமக்கு வந்து கொஞ்சம் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சேம் கண்டிஷன் தான், லோவாக பிரேக் அவுட் பண்ணாலும் இல்லை க்ளோஸு கீழே ஓப்பன் ஆனாலும் செல்லிங் கண்டினியூஷன் ஆகும். ஸோ அதோட டார்கெட் வந்து 73,272. அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இறங்குமா அப்படிங்கிறது தெரியல. மேபி லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் போகும். மறுபடியும் ஒரு செல் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த செல் சைடு வந்து ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து புது லோ வந்து கிரியேட் ஆயிருக்கு 95.80. ஸோ நமக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்ப இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து ஒரு 0.50 இல்லைன்னா ₹1 குறைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சமாச்சும் எதிர்பார்க்கலாம். இல்லை மறுபடியும் ஒரு 95.80, 96, 96.25 எல்லாம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் பணத்தை வந்து வெளியெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கூட நமக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி சேர்ந்துடும். ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பைரி சேர்ந்தது அப்படின்னா அவ்வளோதான், நமக்கு மறுபடியும் வந்து கொஞ்சம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் கீழே இறங்க வந்து ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இப்போ இந்தியா விக்ஸ் அண்ட் யூஎஸ்டி ஐஎன்ஆர் ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு செல் சைடு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் என்னதாங்க ஆகும் அப்படின்னா, நம்ம காலையிலேயே பார்த்தது தான். இதுக்கு வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா இருக்கு. ஸோ காலையிலேயே ஏபிஐ அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி 2.18 மில்லியன் பேரல்ஸ் வந்து கம்மியாக இருக்கு, ஸ்டோரேஜே இல்லை, கண்டிப்பாக வந்து இது பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்போ ஸ்டோரேஜ் இல்லைன்னு சொன்னால் கூட அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் தான் கிரியேட் ஆகும் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். இப்போ க்ரூட் ஆயிலே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது ஸோ இன்னைக்கான லோ தான் 9613 நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். எப்படி இந்த ஹையா பிரேக் அவுட் பண்ணால் 9796 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு க்ரூட் ஆயில் வந்து மேலே வரதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, க்ரூட் ஆயில் செல்லிங் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்க, செல்லிங் ஆகாதுங்களா, இல்லை ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து இப்போ இல்லை. இப்போதைக்கு வந்து நியூஸை வச்சு பார்க்குறப்ப இப்போ ஈரான் யூஎஸ் வாரும் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதை வச்சு நமக்கு க்ரூட் ஆயில் டிமாண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த ட்ரம்ப் நடுவில் வந்து ஏதாவது ஒரு நியூஸை கொடுத்தா மட்டும்தான் உண்டு. இந்த மாதிரி ஈரான் நண்பர்கள் இனிமேல் வந்து போர் நிறுத்தம் வந்து இன்னொரு 2 மாதம் நாங்கள் வந்து தள்ளி போடுறோம், இன்னொரு 10 நாள் வந்து தள்ளி போடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் கொடுத்தா தான் உண்டு. ஆனால் அந்த மாதிரி நியூஸ் கொடுக்காம இவர் வேற மாதிரி நியூஸ் ஒன்று கொடுத்துட்டாரு. அதாவது ரஷ்யா கடந்து ஆயில் வாங்குறதுக்கு நாங்கள் வந்து விதிவிலக்கு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. உண்மையை சொன்னோன்னா ரஷ்யா கிட்ட நாங்கள் ஆயில் வாங்குறதுக்கு இவர் யார் விதிவிலக்கு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இப்போ வந்து கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு. ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி க்ரூட் ஆயில் ஏறுறப்ப இவர் வந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் தள்ளி போட்டு அவரோட அமெரிக்கன் பங்கு சந்தையை ஏற்றிக்குவார், க்ரூட் ஆயில் வந்து கீழே வந்து இறக்கிடுவார். ஆனால் இந்த தடவை அந்த பேச்சுக்கு போகாமல் திடீர்னு ரஷ்யாவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்காரு. ஸோ ரஷ்யா ஒரு அந்த சைட்லேருந்து எந்த ஒரு இதுவுமே இன்னும் வரல, அஃபிஷியலாக வந்து எதுவுமே வரல. ஸோ அவங்களும் என்ன நினைப்பாங்க, இவன் வேணும்னா இவன் அதாவது யூஎஸ்ல வந்து ஏதாவது ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம், ஆயில் வந்து ஒரு அதிகமாக போயிடுச்சு, அவங்களால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா எங்ககிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுக்கு நீ விதிவிலக்கு கொடுப்ப, இல்லை கம்மியாக இருக்கிறப்ப நீ எங்களை போட்டு மிதிப்ப, எங்கிட்ட ஆயில் வாங்குறவங்களுக்கு வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி அவங்களும் நினைப்பாங்க. கரெக்டுங்களா, ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு ஆயில் வந்து டிமாண்டு தான் 9613 சப்போர்ட் ஜோன், 9796 பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதை நம்ம ரவுண்ட் பாட்டம் பேட்டர்னும் எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் அவுட்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது அட்டகாசமாக ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் வந்து பிரேக் மேலே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு 272.6. ஸோ இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆனது அப்படின்னா 279 இல்லைன்னா 280. ஸோ இங்கேருந்து ஒரு 8 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் வந்து நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் கூட செல் சைட் கன்ஃபர்மேஷன் கிடைக்குமாங்கிறது நேச்சுரல் கேஸில் தெரியல. இப்போதைக்கு வந்து ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் இல்லைன்னா ஒரு டபிள்யூ, இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன் நமக்கு வராது இந்த ஜோன். ஓகேங்களா, இந்த ஜோன் வந்து டபிள்யூ பேட்டர்ன், ஏன்னா நிறைய தடவை டிப்பாக இருக்கு. ஸோ ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் வேணால் நாம் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதாவது 280 இல்லை 82 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பை சைட் டார்கெட். நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர். இப்போ கோல்டெல்லாம் நமக்கு ஃபாரெக்ஸ்லையும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பைல தான் இருக்குது, ஒரு என்ன சொல்லுதுன்னா ஒரு ஃப்ளக்சுவேஷனில் இருக்குது. இப்போ எம்சிஎக்ஸ் கோல்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1,62,386 வரைக்கும் மேலே வந்திருக்கு. ஸோ எப்படியும் நமக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப கோல்டு கொஞ்சம் பையிங் சப்போர்ட் கொடுத்தது அப்படின்னா அகைன் வந்து ஒரு
1,62,400 ஒரு 1,64,429 வரைக்கும் நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பட் செல்லிங் ஆகுமாங்கிறது இப்போதைக்கு டவுட் தான். ஏன்னா இந்த இம்போர்ட் டியூட்டி வந்து அதிகப்படுத்திருக்கிறனால கோல்டு டிமாண்ட்ல தான் இருக்கும். ஒரு நாள் 2 நாள் இந்த நியூஸ் வந்து டிமாண்ட் ஜோன் தான் காட்டும். ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா கோல்டு பிரைசஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ சில்வர் சொல்லவே தேவையில்லை. சில்வர் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்படியாச்சும் ஒரு 3 lakhs வரைக்கும் வந்துடும் அப்படின்னு. ஒரே நிமிஷம், சார்ட் லோட் ஆகட்டும், லேட் ஆகுது. ஓகே, நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் எம்எஸ்சிஐ குளோபல் இண்டெக்ஸை பற்றி பேசலாம். ஸோ எம்எஸ்சிஐ குளோபல் இண்டெக்ஸ் வந்து investing.comலேயே நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னே எம்எஸ்சி குளோபல் இண்டெக்ஸ்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எம்எஸ்சிஐ குளோபல் இண்டெக்ஸ்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்எஸ்சிஐ இந்த இதுவும் காட்டும். எம்எஸ்சிஐ வேர்ல்டு இண்டெக்ஸ்ன்னு சொல்லி காட்டும். ஸோ இதிலெல்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்பரான இதெல்லாம் இருக்காது. ஸோ நமக்கு சார்ட் அந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால எம்எஸ்சி குளோபல் இண்டெக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் இதுக்குள்ளாரே போய் பார்த்துக்கலாம். investing.comலேயே போய் பாருங்க. ஸோ இங்கே மேலே தெரியறத மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட நமக்கு வந்து போதும். ஓகே ஓகே, நமக்கு இப்போ சார்ட்டு லோட் ஆயிருச்சு. ஓகேங்க, சார்ட் லோட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் போல இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் பையிங் தான். இப்போதைக்கு 2,97,165 போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு பையிங் தான். நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் வேணும்னா கூட இந்த இடத்த வேணா ட்ரா பண்ணிக்கலாம் நாம. ஸோ 2,94,050 இந்த இடத்துல வேணா நாம வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட டார்கெட் வந்து கண்டிப்பா இந்த ஸ்பைக் வரைக்கும் இருக்குங்க. 3,01,305 வரைக்கும் நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ காப்பரை பொறுத்தவரைக்கும் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அது இப்போதைக்கு பை தான். ஸோ அந்த ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் ஆகுமா இல்லையாங்கிறத ஜஸ்ட் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகட்டும் காப்பரில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து அகைன் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஓகே, பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.